வணக்கம் மக்கள், இது நம்ம சேனல். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அது என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா மேகி. நிறைய பேருக்கு மேகி எப்படி செய்யணும்னு தெரில, அந்த பேக்லேயே போட்டிருப்பாங்க எப்படி செய்யணும்னு. ஸோ இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணியில் அந்த இதுவை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணியில் மேகியை போட்டுக்கணும். நான் வந்து போட்டுக்கணுன்னு மேகி பேக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பேக் தருவாங்க, ஒரு சின்னதாக ஒரு பேக்கு. ஸோ நான் வாங்கினது என்ன மேகின்னு பார்த்தீங்கன்னா டாப் ராமன்ஸ். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து உடச்சி போட்டுக்கணும். என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சுத்தணியில் வந்து இந்த மேகி நல்லா ஊறிடணும். ஊறிட்டோடனே எப்படி சொல்ல பிரிஞ்சு வந்துடும் கைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது பிரிஞ்சு வந்துட்டு நல்லா டெலிஷியஸாக ஆகும்போது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பவுடரை போடணும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த மேகியில் வந்து கொஞ்சம் வந்து அந்த மசாலா நம்ம வந்து போட்டுக்காச்சு ஃபுல்லாக நான் வந்து போட்டுக்கினேன். அந்த மசாலாலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும் கைஸ். உங்களுக்கு உப்பு காரம் பத்தலான்னு இன்னும் கொஞ்சம் போடலாம். ஸோ எனக்கு வந்து காரம் கொஞ்சம் வேணுன்றதுனால நான் வந்து காரம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து காரம் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த பொடிக்காரத்தை வந்து இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. அதாவது மிளகாத்தூள் இப்போ நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும் பத்தாததுனால. பாருங்க கைஸ் எப்படி பொங்குது பாருங்க கைஸ். நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுருந்தோம். நீங்கள் வேணால் இந்த கொஞ்சம் கிராண்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, இந்த இது கைஸ் கருவேப்பிலை, அந்த தக்காளி அதெல்லாம் போட்டு நீங்கள் கிராண்டாக செய்யலாம் கைஸ். ஸோ நான் வந்து சும்மா அந்த பேக்கில் கொடுத்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும் கைஸ். ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நெல்லை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இந்தமாரி மேகி வந்து நல்லா இது நூடுல்ஸ் வந்து இந்தமாரி மேகி நல்லா இந்தமாரி நல்லா வெந்து சூப்பராக வரணும் கைஸ். அப்போ தான் சாப்பிடும்போது ருசி தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், வேறு லெவலில் பாருங்க கைஸ். நூடுல்ஸ்லாம் அப்படியே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கு கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து நம்ம நூடுல்ஸ் வந்துடணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். See you.